ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம்னா உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ரொம்ப எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுற ஒரு வெஜிடபிள் புலாவ்னும் எடுத்துக்கலாம், பிரியாணினும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், பச்சை மிளகா, கேப்சிகம். பிரியாணி வகையில் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, சீரகம் வந்து சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தயிர். கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை தேவையில்லை, பட் கொத்தமல்லியும் புதினாவும் கண்டிப்பாக தேவை. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாமே இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியான உங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணியோ இல்லை புலாவோ கிடைக்கும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காய் எல்லாமே வந்து சில பேர் ஒன்றா குக்கரில் போட்டு பண்ணிடுவாங்க, பட் சில பேர் வந்து தனித்தனியாக வந்து பண்ணுவாங்க. பட் தனித்தனியாக பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டேல் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு காயும் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நான் வீடியோவில் செய்கிற மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தயிர் எல்லாமே நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஜூஸஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். இது வந்து ஒரு புது மெத்தட், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்மளோட வேலைகள் ரொம்ப ஹரிபரியில் இருக்கும் போது நமக்கு ஈஸியாக இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். பட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் வந்து நல்லா வந்து இந்த ஜூஸஸ்லாம் வந்து அந்த காயில் வந்து அந்த தயிரில் வந்து இறங்கியிருக்கணும். ப்ளஸ் இந்த பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை கடையில் வாங்குறது தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி கண்டிப்பாக தேவைப்படாது, ஏன்னா தயிர் நம்ம சேர்த்துருக்கிறனால தயிர்லேயே வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஊறி நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ரைஸ்க்கும் வந்து உப்பு சேர்ப்போம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அது வந்து நல்லா ஊறும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. இதை வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து மூடி போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பிரியாணி வந்து குக்கரில் தான் பண்ணுவோம். அப்போ தான் விசில் விட்டோன்னே டக்குன்னு வந்து குக் ஆயிரும். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு விசில் விட்டாலே போதும். நல்லா ரைஸ் அதாவது ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் தான். ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் இட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வந்து கீ இட்டுக்கோங்க. பிகாஸ் கீலே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நல்ல சூடானதுக்கப்புறம் சீரகம், இந்த பிரியாணி வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பிரியாணி வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, இலை, அது எல்லாமே அந்த செட் ஆஃப் ஃபுல்லாகவே இருக்கும். அது எல்லாமே அப்படியே சேர்த்துக்கோங்க. பட் சோம்பு தேவையில்லை, சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து குக் ஆகும். சில பேருக்கு வந்து என்னடா இன்னும் ஆனியன் வந்து கண்ணாடி மாதிரி வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. ஸோ லைட்டாக நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வந்து ஊற வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸு, இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து குக்கரில் வந்து வச்சுருங்க. லைட்டாக தண்ணி கூட ஊற்றி நீங்கள் வந்து அலம்பி வந்து கொட்டிக்கலாம். பிகாஸ் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தான் தண்ணி. இதுதான் ரேஷியோ. வெஜிடபிள்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். 1.5 கப் தண்ணி ஊற்றலாம். இல்லைன்னா குழஞ்சி போயிடும் உங்களுக்கு. அந்த பிரியாணி ரைஸ் வந்து குழஞ்சி ஒன்றுமே தெரியாமல் ஆயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். நல்ல காய், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். ஏன்னா நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம ஒரு 10 நிமிஷம். ஸோ சீக்கிரம் குக் ஆகிடும். அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி ரைஸில் தான் செய்யணும் அப்படின்ற நெசசரி கிடையாது.
நீங்கள் வந்து நார்மல் நீங்கள் வீட்டில் குக் பண்ணுற என்ன கைண்ட் ஆஃப் சாப்பாட்டுக்கு நீங்கள் என்ன அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுவே எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் உப்பு வந்து கரெக்டான ஒரு பதம் வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம பிரியாணி செய்கிறச்சே வந்து உப்பு வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணிக்கு உப்பு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வெஜிடபிள்ஸ் ரைஸ்லாம் குக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டான அந்த ஒரு லெவல் வந்து இருக்கும். உப்பு வந்து ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நல்லா வந்து தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையாக உங்கள்கிட்ட வந்து நிறைய கொத்தமல்லியும் புதினாவும் இருந்ததுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ நம்ம வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தயிர் மஸ்ட். சில பேர் எலுமிச்சை பழம்லாம் சாரெல்லாம் சேர்ப்பா. பட் வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராசஸிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டான டேஸ்டியான உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி ஒரு புலாவ் வந்து கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசில் போதுமானது. பாருங்கள், ஒரு விசில் தான் நல்லா குக்காகி உங்களுக்கு மணக்க பிரியாணி வந்து ரெடி ஆகிடுது. வித்தியாசமான ஸ்டைலில் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இதுபோல் சூப்பரான ரெசிபீஸோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.